எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி சுப்பிரமணி சொல்லுப்பா, பூமாரிய கடத்தினது எவன்? நீ அவனை பாத்தியா? யாருன்னு மட்டும் சொல்லு. ஒரே வெட்டு 2 துண்டா எக்கிறேன் அவனை. சுப்பிரமணி சொல்லுப்பா, யாரவன்? அண்ணா, நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பங்களா, அங்கதான் நான் பூமாரிய பார்த்தேன். என்னப்பா சொல்றா? அந்த பங்களாக்குள்ளையா? ஆமாண்ணா, அந்த பங்களாக்குள்ளதான் பார்த்தேன். சரிப்பாங்க, வேற யாரும் இருந்தாப்லா? அண்ணா, நான் அங்க போகும்போது செல்லம்மாக்கா புருஷன் மட்டும்தான் அங்க இருந்தாரு. இல்லக்கா, உங்க புருஷன் தான் அங்க இருந்தாரு. நான் அவரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். என்னப்பா சொல்றா? பார்த்து பேசுனியா? ஆமாண்ணா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூமாரியை நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவரு நான் பூமாரியை கடத்தல, நான் அவளை தேடிதான் வந்தேன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு என்னமோ வேற யாரும் இல்லாம இவர் மட்டும் இருந்ததுனால அவர் மேலதான் எனக்கு சந்தேகம்ண்ணா. அக்கா, நான் வீண் பழி எல்லாம் போடல. அவரு சும்மா நின்றுட்டு இருந்தா கூட நான் சந்தேகப்பட்டுக்க மாட்டேன். அவர் அங்க நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருக்கா. கேட்டா பூமாரி கிடைச்ச சந்தோஷத்துலதான் நான் டான்ஸ் ஆடினேன்னு சொன்னாரு. ஆனா பூமாரி பக்கத்துல அவர் போகவும் இல்ல, பூமாரிக்கு அவர் முகத்தை காமிக்கவும் இல்லையா. அதனாலதான் எனக்கு அவர் மேல சந்தேகமா இருக்குக்கா. அப்படின்னா அவர் பூமாரி பக்கத்துல போய் நான் இருக்கேமான்னு சொல்லிருக்கணும்ல. நீங்க வேணா பூமாரியை கேட்டு பாருங்கக்கா. பூமாரி யாரையும் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பிறகு எப்படி உன் புருஷங்க பேர் பாரு அவளை பாத்துருப்பாருங்க. அப்போ இவன் சொல்ல கேட்டுட்டு என் புருஷனை நீங்களும் சந்தேகப்படுறீங்களோ? சீச்சி, அப்படி இல்ல செல்லம்மா. பூமாரி யாரையும் பார்க்கலன்னு சொன்னா, அவ்வளவுதான் சொன்னேன். அவரும் அப்பதான் பேர் பாராக்கும், இவனும் அப்பதான் பேர் பாராக்கும். உடனே எல்லாரும் என் புருஷன் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் இந்த வீட்டுல பிறந்த பிள்ளைங்கிறத எல்லாரும் மறந்துட்டீங்களோ? என் புருஷன் எப்படி கடத்துவாரு? அவர் ஏதோ குடிப்பாரு, சின்னதா தப்பு பண்ணுவாரு, அவ்வளவுதான். பூமாரியை கடத்துறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு? அவளை கடத்துறதுனால என்ன கிடைக்க போகுது? இல்ல செல்லம்மா, கோவப்படாத. பூமாரியோ புருஷனை கடத்திட்டு போனாருன்னு சொல்லல. அவர் அந்த இடத்துல இருந்தாருன்னு தான் சுப்பிரமணி சொல்லிட்டு இருக்கான். ஏம்மா, இந்த சுப்பிரமணி என் புருஷன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லியாமா? என் புருஷன் தான் கடத்திட்டாருன்னு கன்ஃபார்மா சொல்லியா? அக்கா, அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாரு, வேற யாரும் இல்லங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். கடத்தி வச்சிருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு காவல் இருப்பாங்க தானே. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல, இவர் மட்டும்தான் இருந்தாரு, அதனால தான் சொன்னேன். சுப்பிரமணி, நீ அந்த இடத்துல வேற யாரையும் பார்க்கலையோ? இல்லண்ணா, நானும் சுத்தி சுத்தி பார்த்தேன், யாருமே இல்ல. இவர் மட்டும்தான் நல்லா குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தாரு. என்னது, மாப்பிள்ள மறுபடி குடிக்கிறாரா? ஆமாண்ணா, குடிச்சிருந்தாரு. நான் கூட எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவர் குடிச்சிருந்தாருண்ணா. தங்கச்சி, அப்படின்னா மாப்பிள்ள மறுபடி குடிக்கிறாரா? எனக்கு தெரியல, நான் கேட்க முதல்ல என்கிட்ட குடிக்கலன்னு அவர் சொல்லியாரு. ஆனா இந்த மாதிரி எனக்கு தெரியாம ஏதோ நடக்குதுனே. இதுக்கே அவரை சும்மா விடக்கூடாதுமா. நான் உன் கூட சேர்த்து வைக்கும் போது அவர்கிட்ட என்ன சொன்னேன்? இனி குடி பழக்கம்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ள சேர்த்திருந்து. மறுபடியும் இப்படி செஞ்சாருன்னா என்ன அர்த்தம்? சும்மா விடக்கூடாது அவரை. ஆனந்த், போய் மாப்பிள்ளைய தூக்கிட்டு வா. என்ன அதெல்லாம் எதுக்குனே? இப்பதான் அவர் கொஞ்சம் என் பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டாரு. முன்னாடி எப்படி இருந்தாரு உனக்கு தெரியலனே. என் பேச்சையும் கேட்க மாட்டாரு, நீ எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாரு, கோவப்படுவாரு, எரிஞ்சு விழுவாரு. இப்போ நான் சொல்றதுனால தோட்டத்துல வந்து வேலை பார்த்தாருனே. இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா சரி வருமா? இல்லம்மா, சுப்பிரமணி மாப்பிள்ளைய மட்டும் தான் நாங்க வச்சு பாத்திருக்கான். அதான் மாப்பிள்ள வேற யாரையும் பாத்தாருன்னு கேக்குறதுக்கு தான் கூப்பிட சொல்லி. தம்பி போய் கூட்டிட்டு தான் வருவான். ஏன்னா அவர் குடிச்சிட்டு கிடக்காருன்னு அவன் சொன்னான்ல. போத தெளியட்டனே, என்ன ஏதுன்னு மெதுவா விசாரிப்போம். இப்ப கேட்டாலும் அவருக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்காது. தங்கச்சி, மறுபடியும் எப்படி அவர் குடிக்கலாம்? அவர் குடிக்க கூடாதுன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருந்து. நீ ஏனோ குடிக்க தானே செய்யறாருன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா. என்ன அவர் இங்க இருக்க வரைக்கும் குடிக்கலனே, இப்பதான் குடிப்பாரு போல. எனக்கும் சரியா தெரியலனே. சில நாள் நல்லா பேசுவாரு, சில நாள் குடிச்ச மாதிரியே பேசுவாரு. கேட்டா குடிக்கலன்னு சொல்லுவாரு. குடிச்சு குடிச்சு அந்த மனுஷன் பேச்சே மாறி போச்சுனே. இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டானே, அவருக்கு போத தெளியட்டா மெதுவா கேக்கேன். ஏலா செல்லம்மா, இந்த கடத்தல் விஷயத்துல மட்டும் உன் புருஷனுக்கு சம்மந்தம் இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நானே பிறகு அவரை சும்மா விட மாட்டேன்.
சரிம்மா தங்கச்சி, கேட்டு சொல்லு. அங்க வேற யாரையாவது பார்த்தாரா இல்லையான்னு கேளு. ஆ சரிண்ணே. எத்தே எத்தே என்னடா? எத்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது விஷயம் தெரியுமா? நான் பெரிய மாமா வீட்ல இருந்தா இப்ப வரதே. அங்க பூமாரி கண்டுபிடிச்சாச்சு. தெரிஞ்ச விஷயம் தானே. நான் தானே வாங்கிட்டு வந்து சொன்ன ஓட்ட ஊர்வா. நீ அதை திருப்பி கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றியோ? இல்லத்தே, பூமாரியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, பூமாரியை யார் கடத்தினவன்னு கண்டுபிடிச்சாச்சான். என்னது கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, யார் கடத்துனது? என்னத்தை இவ்வளவு சாதாரணமா கேக்குறிய? நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளை கடத்திட்டு போயிருக்காவ. அந்த பிள்ளை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றேன். ஒரு பரபரப்பான கேள்வி இல்லையே. என்னத்துக்கு பரபரன்னு மறந்துட்டு கேக்கணும்? அத பிள்ளைய கண்டுபிடிச்சாச்சுல. சரி, யார் கடத்துனதா? வேற யாரும் இல்லத்தே, அந்த வீட்டு மூத்த மருமகன் தான். நம்ம செல்லம்மாக்காவோட புருஷன் தான் கடத்திருக்காரு. என்னது மர்மவனா? ஆமா தேய், மருமகன் தான். உங்க மருமகன் தான். சண்டால பையன் மாட்டிக்கிட்டானாப்பா. என்னது மாட்டிக்கிட்டானவா? அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? இல்ல, அவன் தான் கடத்துனதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டேன். நீங்க பேசுற பார்த்தா அவர் தான் நீ முதல்ல தெரியும் போல இருக்க. இல்ல, நீ இப்பதானே வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு விஷயம் தெரியும். அதான் சாதாரணமா கேட்டேன். ஆமா, கண்டுபிடிச்சு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்களா? என்ன தண்டனை எல்லாம் கொடுக்கல தே, அவர் வீட்டுக்கே வரல. அவர் கூட வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காவல தேய். முதல்ல அவியலை கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காவ தேய். என்னது கண்டுபிடிக்கணுமா? ஆமா தேய், அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காவலாம். அவியலை கண்டுபிடிச்ச பிறகு தான் இவருக்கு தண்டனை கொடுக்கணுமா. அது யாருன்னு பார்க்க தான் நாங்களும் வெயிட் பண்றோம் தேய். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, ஏன்னா உங்க மருமை உங்ககிட்ட தான் வந்து அடிக்கடி பேசுவாரு. நீங்களும் அவர் தான் கடைசியா ஏதோ திட்டம் வேற போட்டு பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கு பிறகு தான் பூமாரி பிள்ளை காணாம போயிருக்கு. இப்ப பார்த்தா அவர் மாட்டிக்கிட்டாரு, நீங்க மாட்டேல. இடி விடுவா, நீ இப்ப என்ன சொல்ல வர? இல்லத்தே, இன்னொருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காவல, அவிய மாட்டேல, அதுக்கு தான் சொன்னேன். நீ அவியல சொன்ன மாதிரி இல்ல, என்னைய சொன்ன மாதிரியே தெரியுது. இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ தேவையில்லாம இந்த மாதிரில பேசிட்டு தெரியாத. நான் எதுக்காக என் பேத்தியை கடத்த போறேன்? உங்க பேத்தி இல்லத்தே, அந்த வீட்டு பேத்தி. பூமாரி எனக்கும் பேத்திதான். வா மாமா மட்டும் தான் பேத்தின்னு நினைச்சுக்கிறாத. அந்த வீட்டு பிள்ளைல எனக்கு பேர பிள்ளைகள் தான். அதுவல நானே ஆள் வச்சு கடத்துவேணும். இல்ல, அந்த வீட்டு மாப்பிள்ளை அந்த மாதிரி ஒரு வேலையை பாப்பாங்களா? பாத்திருக்காரு, சுப்பிரமணி தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். சுப்பிரமணியா சொன்னா? ஆமத்தே, அவன் தானே பூமாரியை கூட்டிட்டு வந்திருக்கான். கடத்தி வச்சிருந்த இடத்துல இவர் தான் நின்னாராம். அதுவும் சும்மா இல்ல, தண்ணி அடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு நின்னாராம். அதனால தான் சுப்பிரமணி இவர் மேலதான் எனக்கு சந்தேகம்னு சொல்றான். அவன் சொன்னதா வீட்ல இருக்க மாப்பிள்ளை எல்லாரும் சந்தேகப்பட்டுருவாங்களோ? ஆமா, நீங்க எதுக்கு அந்த மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்றீங்க? இல்ல, ஆயிரம் இருந்தாலும் அந்த வீட்டு பிள்ளையோட புருஷன் எல்லாம் அவரு. அந்த வீட்டுக்கு மூத்த மருமவன். எனக்கு அப்படிதான் மூத்த மருமவன். அவர் மேல இப்படி எல்லாம் சந்தேகப்பட முடியுமா? ஆமா, லட்சுமி அக்கா என்ன சொன்னாவ? அவியலா செல்லம்மா கிட்ட உன் புருஷன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டாவ. அதனால விசாரணை நடத்த போறாவலாம், விசாரணை. என்னது விசாரணை? அது எதுக்கு? அப்பதானே உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். தப்பு செஞ்சவிய தப்பிக்க கூடாது தேய். அதனால மாப்பிள்ளை பிடிச்சி ஜூஸ புளிஞ்சி உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்த போறாவலாம். எதுக்கு வீட்டை விட்டு துரத்துன? இடி விழுவா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கானே. இல்லத்தே, வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள இருந்து துரத்துவாவ, வெளியே இருந்தா வெளியே போய் துரத்துவாவ. ஆனா மொத்தத்துல 6-7 வருஷமாவது ஜெயில தள்ளிடுவாவ தேய். என்னது 6-7 வருஷமா? ஆமா, கடத்தல் கேஸ் இல்ல, அதுவும் சாதாரணமாவா பொம்பளை பிள்ளைய கடத்திருக்காவ. 6-7 இல்ல, 10-15 கூட வரலாம். மூத்தவரும் இளையவரும் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காவ. கிடைச்சா அவ்வளவுதான். இது என்ன கொடுமையா இருக்கு? ஆமா, நீங்க எதுக்கு போய் சாக்காவறிய? எனக்கு ஒண்ணும் சாக்கு இல்லம்மா. மார்மவே பாவம்ல 7-8 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தா நம்ம செல்லம்மா நிலைமை யோசித்து பாரு. 2 பொட்ட பிள்ளைகள் வேற இருக்கு, நாளைக்கு கட்டி கொடுக்கணும். இப்படி ஜெயிலுக்கு போனா பொண்ணு அவர் வீட்ல யார் எடுப்பா? அதை நினைச்சுதாம கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எத்தே, பெரியத்தை இதெல்லாம் நினைக்காம இருந்திருப்பாவ. அவியலே அவர் தான் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவ. நீங்க சாக்க குறைங்க தேய், பாத்துக்கலாம். நீங்க ஜெயிலுக்கு போகாம இருந்தா சந்தோஷம். இடி உழுவா, எப்படி சொல்லிட்டு வாடியா பாரு. இவ எதுக்கு ஆரம்பத்துல இருந்து என்னைய சந்தேகப்பட மாதிரியே பேசியா? அப்படி என்ன தப்பு என்கிட்ட கண்டுபிடிச்சிட்டா இவ? பேதி எடுப்பாளுவே. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு எனக்கே வெடி கொண்டு வச்சிட்டு தெரியா? இவ ஒருத்தியே போதாங்க, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி பைய. குடிகாரன். பிள்ளைய கடத்திட்டு அங்கேயும் போய் நின்று குடிச்சிட்டு இருந்தானே. இந்த குடிகாரனை நம்பி நான் இந்த விஷயத்துல இறங்கினேலாம் என்னைய சொல்லணும். நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். தேவையில்லாம வந்து விழுந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், பிள்ளைய கடத்துவான்னு
ஹலோ, என்னம்மாச்சு? இப்ப இந்த பிரச்சனையே இல்லல்லம்மா? கடத்தின உடனே தான் அடிச்சானம்மா? ஏங்க இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தானாங்க. பிள்ளை பயந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா. இங்க வந்ததுக்கு பிறகும் பயந்து பயந்து அழுதுகிட்டே தான் இருந்தா. நான் தான் அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கேங்க. யாரு இந்த வேலையை பார்த்ததுன்னே தெரியலையே ரோசாப்பு. கடத்தினவது மட்டும் யாருன்னு தெரிஞ்சா நான் அவனை சும்மா விட மாட்டேன். மாறுகால் வாங்கிருவேன். எங்க நம்ம சுப்பிரமணிக்கு தாங்க நன்றி சொல்லணும். நம்ம பிள்ளைய நல்லபடியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். ஆமா ரோசாப்பு, அவன் நல்ல பையன். பிள்ளைய காணோன்ன உடனே அவனும் ஓடி ஓடி தேடி இருக்கான். நாங்களும் தான் ரோசாப்பு எல்லா இடமும் தேடணும். எங்கேயுமே பிள்ளை கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் நினைச்சிட்டு தான் போனோம். ஆனா அதுக்குள்ள சுப்பிரமணி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா நம்ம பிள்ளைய என்ன செஞ்சிருப்பானோ எது செஞ்சிருப்பானோ தெரியல. ஆனா அங்க வச்சு நம்ம மாப்பிள்ளைய தான் சுப்பிரமணி பார்த்தானா. என்னங்க சொல்றியா? செல்லம்மா புருஷனா? ஆமா ரோசாப்பு, அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ள அவர் தான் இருந்தாராம். குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடந்தாருன்னு சொல்லியான். அதனால சுப்பிரமணிக்கு அவர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னான். செல்லம்மா என் புருஷன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு கோவப்படியா. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல ரோசாப்பு. வீட்டுல இருக்கவியலையே நம்பலாமா நம்ப கூடாதான்னு தெரியல. ஏங்க செல்லம்மா புருஷன் நம்ம பிள்ளைய கடத்தி வச்சு என்ன பண்ண போறாரு? அவர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாருங்க. குடிச்சிட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டு கிடந்திருப்பாரு. உங்க தங்கச்சி புருஷன் தான் நல்லா குடிப்பார்ல, உங்களுக்கே தெரியும்ல. அந்த மாதிரிதான் ஏதாவது இருக்கும், கடத்திருக்க மாட்டாரு. இப்படிதான் குஷ்பு பாருங்க, சரோஜினி மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு அவளை ஏசிட்டு கிடக்கா. ஒரே ஏச்சி அந்த பிள்ளைய கண்ணுல காண விடாம ஏசிட்டா. பாவம் அவ அழுதுகிட்டு ரூம்லயே அடைஞ்சு கிடக்கா. நானும் குஷ்புட்ட கொஞ்சம் பொறுமையா இரு குஷ்புன்னு சொல்லிட்டேன். அவ கேட்கவே இல்ல. பூ மாதிரி தொலைஞ்ச கோவத்துல ஏசிப்டா பாத்துக்கிடுங்க. எதுக்கு சரோஜினிய பிடிச்சி ஏசுனா? அவட்ட தான் அந்த பிள்ளைகள் கோழி குஞ்சு வாங்க ரூபாய் கேட்டிருக்கும் போல கொடுத்துருக்கா. அதனால அவதான் வேணும்னே ஆள் வச்சு கடத்துக்கு கோழி குஞ்சு வாங்க ரூபாய் கொடுத்துருக்கான்னு சொல்லி ஆசையா. அப்படி எப்படி அவ செஞ்சிருப்பா? எதுக்கு உன் தங்கச்சி இப்படி பேசுறா? பத்தியலா உங்களுக்கே கோவம் வருது பத்தியலா. இதுக்கு தாங்க சொல்லி நம்ம வீட்டுல உள்ளவி எப்படி நம்ம பிள்ளைய கடத்துவாவே. செல்லம்மா புருஷனும் கடத்திருக்க மாட்டாரு, வேற யாராவது கடத்திருப்பாவே. யார் கடத்தினாங்கத கண்டுபிடிப்போம். நீங்க சுப்பிரமணி சொன்னா நீ அவரை கண்டிக்கே தண்டிக்கேன்னு போயிடாதுங்க. பிறகு செல்லம்மா வாழ்க்கை அவ பிள்ளைகள் வாழ்க்கைன்னு கேள்விக்குறி ஆயிரும். குடிகாரனா இருந்தாலும் அவ கூட இருக்க மத்தியெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நல்லா யோசிச்சு இதை யார் பண்ணிருப்பான்னு கண்டுபிடிங்க. சரி ரோசாப்பு, அதேதான் எங்க அம்மையும் சொன்னாவே. உடனே எடுத்த உடனே எல்லாரும் மேலயும் சந்தேகப்பட முடியாது, தீர விசாரிக்கலான்னு. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து விசாரிக்கலான்னு பார்த்தா செல்லம்மா வேண்டான்னு சொல்லியா. என் புருஷன் இப்ப குடிச்சிட்டு பாதையில இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா அவரு பயத்துல எதையாவது வளருவாரு. அதனால இப்போதைக்கு எதுவும் விசாரிக்காண்டா, அவர் தெளிவா இருக்கும் போது நான் மெதுவா கேட்க என்கிட்ட உண்மையை சொல்லுவாருன்னு சொல்லியா. சரிங்க, அவதான் சொல்லியிருக்கால, அவளை கேட்டு சொல்லட்டும். ரோசாப்பு, நான் வாங்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டேன் கேட்டுக்க. நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்க எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வீட்டுல இருக்குதுவலா, என்ன பண்ணுதுவ, எங்க போய் விளையாடுதுவங்கிறத கண்காணிச்சுட்டே இரு. இனி பள்ளியிடத்துக்கும் பிள்ளைகளை தனியா அனுப்ப கூடாது. யாராவது ஒருத்தர் துணைக்கு போயே ஆகணும். பிள்ளைகளும் ஒரு நேரத்துல கிளம்பிட்டு நான் போடுறேன் நீ போடுறேன் நிக்கதான் செய்யும். நம்ம தான் ஒழுங்கா ஒருங்கிணைச்சு ஒன்னா கூட்டிட்டு போனோம். சரிங்க. நான் இருந்தாலும் சரி, அண்ணன் இருந்தாலும் சரி, தம்பி இருந்தாலும் சரி, யாரையாவது ஒருத்தர கார்ல கூட்டிட்டு போய் விட சொல்லி, இல்லன்னா பஸ்ல கூட்டிட்டு போக சொல்லு. இல்லையா நடத்தையாவது பிள்ளைகளை கூட்டிட்டு போக சொல்லி யாராவது ஒருத்தர் கூட போனோம். சும்மா தனியா எப்பவுமே பிள்ளைகளை அனுப்பாத. விளையாடுறதும் சரி, இங்க பக்கத்துல ஓட்டி விளையாடுனா பரவாயில்ல, நம்ம கண் படுற தூரத்துல இருந்தா சரிதான். ஆனா கண் தப்பி எங்கேயுமே பிள்ளைகள் போயிடக்கூடாது. நீ தான் இனி பொறுப்பாவும் கவனமாவும் இருக்கணும். உன் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிரு, சரியா? ஏங்க நான் எப்பவுமே கவனமா தாங்க இருப்பேன். பூ மாதிரியே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. இன்னைக்குதான் இந்த மாதிரி நடந்திருக்கு, என்னன்னே எனக்கும் புரியல. இனி நான் பாத்துக்கிட்டேன். ஏதோ தெரிஞ்சு தெரியாம நடந்து போச்சு. இனி இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது.